அனைவருக்கும் வணக்கம். கந்தன் பாதம் கனவிலும் காக்கும். முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஏராளமான இடம் இருக்குங்க. அதில் குறிப்பாக அறுபடை வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்கு உரியது. இந்த திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர் சோலை ஆகியவை அறுபடை வீடு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 5 படை வீடுகள் மலை மீது, அதாவது குன்றின் மீது அமைந்தது. திருச்செந்தூரில் மட்டுமே கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்து வருகிறார் அப்படின்னு சொல்லலாம். 6 படை வீடுகளில் திருச்செந்தூர் ரொம்ப தனி சிறப்பு பெற்றது. வங்கக்கடல் அலைகள் வந்து கொஞ்சி விளையாடக்கூடிய இந்த செந்தூர் ஆண்டவனுடைய திருத்தலத்தை பற்றி நாம் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் திருச்செந்தூருக்கு சென்றிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருச்செந்தூர் பற்றி இதுவரைக்கும் நீங்கள் அறிந்திராத பல சுவாரஸ்யமான தகவல்களை வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அப்படின்னு தெரியலையா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பரிகார பலன்களும் சரியான வழிமுறைகளும் சொல்லுவாங்க. நாம் இப்போது திருச்செந்தூர் பற்றி பார்த்துட்ருக்குங்க. இந்த கோவிலுடைய பழமை அப்படின்னு நம்ம சொல்லவே தேவையில்லை. முருகனுடைய 6 படை வீடுகளில் 2வது படை வீடாக விளங்கும் இந்த திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சூரபத்மனை வென்றதன் நினைவாக இங்கு இருக்கக்கூடிய இந்த ஆலயம் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. முருகனுடைய இந்த படை வீட்டை சிலப்பதிகாரம் திருசீரலைவாய் என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த திருச்செந்தூருடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, நாம் பார்த்துட்டு வரலாம். கடும் தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தி வந்தாராம். அவருடைய கொடுஞ்செயலால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமான் கிட்ட கேட்டிருக்காங்க. அவர்களுடைய வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு. அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையினுடைய கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்தாராம். முருகப்பெருமானை தரிசிக்க இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களுடைய வரலாற்றை அவரிடமிருந்தே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராம். தன்னுடைய படை தளபதியான வீரபாகுவை சூரபத்மனுக்கு தூது அனுப்பினாங்க. ஆனால் அழிவினுடைய விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அறைகூவல் விடுத்தாராம். முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவருடைய கொடியில் இடம் பிடித்து நற்பெயர் பெற்றார் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது அந்த அசுரனை முழுமையாக அழிக்காமல் தன்னுடைய கொடியில் இடம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. வியாழ பகவானுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த இடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க. சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கக்கூடிய பெயரால் செயந்திநாதர் அப்படின்னு அழைக்கப்பட்ட முருகப்பெருமான் பெயர் மருவி செந்தில்நாதர் என்றும் திருசெயந்திபுரம் என்றும் திருச்செந்தூர் என்றும் மாறியதாக சொல்லப்படுது. அதுதான் நாம் இன்னைக்கு எல்லோருடைய எண்ணங்களிலும் இருக்கக்கூடிய அந்த திருச்செந்தூர் கோவில் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கோவிலுக்கு நம்ம போய் கடற்கரையில் கால் நனைத்துட்டு முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே போதுங்க. இவ்வளவு நாள் நமக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான பாவமும் தோஷமும் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் இந்த திருச்செந்தூர் சென்று அந்த புனித நீரில் காலை நினைச்சிட்டு வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். இது வரைக்கும் நான் திருச்செந்தூருக்கே போனதில்லை, இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு அந்த எண்ணம் தோணுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அதே போல் எப்படியாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக அது மிக பெரும் நன்மை.
ஓம் என்னும் வடிவத்தில் அமைந்திருக்கக்கூடியது தாங்க திருச்செந்தூர் கோவில். 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட 157 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலினுடைய கோபுரம் 9 தளங்களை கொண்டதாகவும் அமைஞ்சிருக்கு. இது யாழ் மட்டத்துக்கு மேலே 137 அடி உயரமும், வடக்கிலிருந்து தெற்கே 90 அடி நீளமும், கிழக்கு நோக்கி மேற்கே 65 அடி அகலமும் கொண்ட கோவிலுங்க. கோபுர உச்சியின் மேற்புறம் 20 அடி அகலம் மற்றும் 49 அடி நீளம் கொண்ட கோவிலுங்க. இது மட்டும் இல்லாமல் கோபுரம் 9 தளங்களை கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு சொல்லலாம். கோபுரத்தின் உச்சியில் 9 கலசங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் என்னும் மண்டபம் 120 அடி உயரம், 60 அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்டமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த மண்டபத்தை 124 தூண்கள் தாங்கி நிற்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கோவிலினுடைய எதிர்ப்புறம் 2 மயில்களினுடைய சிலைகளும் ஒரு நந்தையினுடைய சிலையும் அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் மயில்கள் 2இல் முதலாவது இருப்பது இந்திரனையும், 2வது இருப்பது சூரபத்மனையும் குறிக்குங்க. இந்த நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களுடைய வாகனம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் முருகப்பெருமான் வேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருள்பாலிப்பது இந்த திருத்தலத்தினுடைய மிக பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும், கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்ற இருவாறு வெவ்வேறு சன்னதியில் அருள் செய்கிறாங்க. மேலும் சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அந்த வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தார். அதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்னைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். சிவயோகி போல தலையில் ஜடா மகுடம் தரித்திருக்கக்கூடிய இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்துக்கு தீபாராதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாராதனை காட்டப்படுது. இதே போல் சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கும். சிவலிங்கங்கள் 2மே இருளில் அமைந்தது அப்படின்னா இருளில் அமைந்ததால தீபாராதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணியருக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடை சாத்தப்படுது. மற்றொரு சன்னதியில் இருக்கும் சண்முகருக்கு பச்சை நிற ஆடை சாத்தப்படுது. இங்கு உச்சிகால பூஜை முடிந்த பிறகு மணி ஒலிக்கப்படும். 100 கிலோ எடை கொண்ட அந்த மணி கோவிலினுடைய கோபுரத்தின் 9வது அறையில் வைக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த திருக்கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடுங்கர், அளவாய் பெருமான் என 4 உற்சவர்கள் இருப்பாங்க. உற்சவர்களில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி அப்படின்னு திருப்பெயரும் உண்டுங்க. கோவிலினுடைய மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பறை அப்படின்னு சொல்லக்கூடிய சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்கும். இங்கு நாம் செல்ல தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுது. கட்டணம் செலுத்தி அங்கு சென்றால் முருகன் பூஜித்த பஞ்சலிங்கங்களை தரிசிக்கலாம். இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கும். திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரமும் இருக்கும். முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கோவில்களில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் தான் அமைப்பது பழக்கம். அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த பகுதியில் கடல் இருக்கிறதால மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கும். முருகப்பெருமான் இருக்கும் மூலஸ்தானத்தில் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தால் திறக்கப்படாமல் எப்போதுமே அடைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் உண்டு. அதே போல் வருடத்திற்கு ஒரு முறை இது திறக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நடக்கக்கூடிய முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுர வாசலானது திறக்கப்படும். இங்கே முருகப்பெருமானுக்கு படைக்கப்படக்கூடிய உணவு வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, தினை மாவு, பொரி, வடை, அப்பம், பிட்டமுது, பால்கோவா, பருப்பு கஞ்சி, தோசை, தேன்குழல், அதிரசம் மற்றும் சுயன் ஆகியவை உணவாக முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்யப்படுது. பால் மற்றும் சுக்கு, வெந்நீர் வைத்து இந்த கோபுரத்தில் பூஜை செய்யப்பட்டு வணங்கப்படுது. உச்சிக்கால பூஜைக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் பால், அன்னம் ஆகியவற்றை மேலதாளத்தோடு எடுத்து சென்று கடற்கரையில் கலந்து கரைத்து விடுவாங்க. தினமும் நடைபெறக்கூடிய இந்த பூஜைக்கு கங்கா பூஜை அப்படின்னு சொல்லலாம்.
ஆதி காலத்தில் இந்த தளத்தில் மணல் குன்றுகளாக சூழப்பட்டதாய் அமைந்திருக்குங்க. கால ஓட்டத்தில் தான் மணல் குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருமாறிவிட்டது அப்படின்னும் இந்த கோவிலினுடைய வடப்பகுதியில் மணல் மேடு மதிலாக காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு இடதுபுறத்தில் வள்ளி குகை அமைந்திருக்கு. குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குகைக்கு எதிரில் இருக்கக்கூடிய சந்தனமலையில் தொட்டில் கட்டினாங்க அப்படின்னா விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் 24 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய கிணறு நாளி கிணறு என்று அழைக்கப்படுது. இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கிணற்று நீரில் நீராடிய பிறகே கடலில் குளிக்க வேண்டும் அப்படிங்கிறது வழக்கம். சிவபெருமானுடைய அருளால தோன்றிய முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கே போதித்தவர் அப்படின்னு சொல்ல இது எல்லாருக்குமே தெரியும். மகாவிஷ்ணுனுடைய அன்புக்கு உரியவராகவும் முருகன் விளங்குவதால இந்த மும்மூர்த்திகளினுடைய அருளை பெற்றவர் எனவும் இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூர்ல ஆவணி மாசி மாதங்கள்ல மும்மூர்த்திகளுடைய அம்சமாக முருகப்பெருமான் காட்சி தருகிறார் என்று சொல்லலாம். இந்த சூரசம்ஹாரத்துக்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி வைப்பாங்க. அந்த கண்ணாடியில் தெரியும் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வார் அர்ச்சகர். இந்த நிகழ்வினை சாயாபிஷேகம் அப்படின்னு அழைப்பாங்க. சாயா என்றால் நிழல் என்று பொருள். அதே போரிலிருந்து திரும்பிய முருகனை குளிர்விக்க செய்யக்கூடிய பூஜையை முருகனை கண்டு மனமகிழ்ந்து குளிர்வதாகவும் ஒரு ஐதீகம் உண்டுங்க. அதோடு சூரசம்ஹாரம் இனிதே நடைபெறும். மேலும் இந்த கந்த சஷ்டி விழாவின் போது பக்தர்கள் முருகன் மீது மஞ்சள் நீர் ஊற்றி குளிர்வித்து மகிழ்கின்றாங்க. மேலும் வியாழ பகவானுடைய வேண்டுகோளை ஏற்று கோவில் கொண்டதால குரு பகவானின் அருள் பெற விரும்புவோர் குரு திசையில இவ்விறைவனை வணங்கி பலன் பெறுகிறாங்க. ஜெயந்திநாதராய் அருள் வழங்குவதால இங்கு முருகனை வணங்குவோருக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம். ஏவல் பில்லி சூனியம் போன்றவற்றால பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயத்தில் வழிபட்டாங்க அப்படின்னா தீவினை நீங்கி பலன் பெறுவாங்க. குழந்தை பேரின்றி இருக்கிறவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவிலை வலம் வந்தாங்க அப்படின்னா மக்கள் பேரை அருள்வார். மேலும் வாழ்நாள் முழுவதும் தவம் செய்து கிடைக்கக்கூடிய பலனை இந்த ஆலயத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாங்க அப்படின்னா பெற முடியும் எனவும் சூதம முனிவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் என்றும் மாறாத இளமையும் குன்றாத அழகையும் கொண்ட முருகனுடைய சிவந்த நிறத்தினால இவர் செந்தில் என்று அழைக்கப்படுகிறார். செந்தில் நாதர் வண்ண மயிலேறி தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு யோகம் வேகம் மற்றும் போகத்தை வணங்குகிறார். இங்கு நடை திறக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 5 மணி முதல் 9 மணி வரையில் தொடர்ந்து நடை திறந்தே இருக்கும். மேலும் திருவிழா காலங்களில் நடை திறப்பு நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த திருச்செந்தூரை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் திருச்செந்தூர் பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.